வணக்கம், நான் முருகனடி நீதிபதி யூடியூபர் பேசுகிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விலைவாசி உயர்ந்து வர்ற இந்த காலத்தில் வருஷமெல்லாம் நம்ம காசே சம்பாதிச்சா போதாது, அதோட புண்ணியத்தையும் கொஞ்சம் தர்மத்தையும் சந்ததிகளுக்கு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சம்பாரித்து விட்டுட்டு போகணுங்கிற ஒரு குறிக்கோளில் 65 வருஷத்துக்கு மேலே பாரம்பரியமாக டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மாமா மன்னார் நாயுடு ஐயா மயன் நாகராஜன் அவருடைய தேநீர் விருந்து டீ கடையை பார்ப்போம். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற டீ 10 ரூபா, பார்சல் 20 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கிறாரு. 5 ரூபா முன்ன பின்ன இருந்தாலும் அது தந்து போட்டு கொடுப்பாரு, டிமாண்டேஷன்லாம் பண்ண மாட்டார். இன்றைக்கி பார்சல்னால் 40, 50, 80, 100லாம் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் பால் இன்றைக்கி விவசாயிகளுக்கு வட்டம் அரசியல்வாதிகளோ தமிழக அரசோ 5 ரூபா கூட்டுறாங்க. ஆனால் ஒவ்வொரு பால் வியாபாரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே நான் பதிவு பண்ணுறேன். இந்த வட்டம்லாம் போன வட்டம் 35 இருந்ததை 30 ரூபாதையும் எடுத்தாங்க. இந்த வட்டம் 40 ரூபாய் ஆக்குனதுக்கு 35 ரூபாய் ஆக்குறாங்க. அதை 35 ரூபாய் ஆக்கலாம். 32 ஒரு ஆள் எடுக்கிறார், 33 ஒரு ஆள் எடுக்கிறார். 1 லிட்டர் விவசாய சம்சாரியினுடைய பால் 33 ரூபாய்க்கு எடுத்து 32 ரூபாய்க்கு எடுத்து நமக்கு விற்கிறது 55, 60 பொதுமக்களுக்கு. நம்ம வேதனையும் வகுத்துச்சலாக இருக்குது. அவ்வளோ விலைவாசி விற்றாலும் கூட இந்த டீ கடைக்கார் பாருங்க பேராசை இல்லாமல் எப்படி விற்கிறாருன்னா, ஒரு குடிக்கிற டீ 10 ரூபா, பார்சல் 20 ரூபாயிலிருந்து பார்த்திங்கன்னா ஆண்டிவெட்டி மேலே 14வது வார்டிலிருந்து டீ கடை நாகராஜன் சொல்லி நம்ம ஓம் சக்தி வார வழிபாடு மன்றத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. 65 வருஷமாக பாரம்பரியமாக அவருடைய செல் நம்பர் தான் இந்த இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டு கூட வாங்க. 90 42 21 12 19. இவர் தான் அந்த ஓனர் டீ கடை நாகராஜன். இது பழைய ஃபோட்டோ, அவருடைய ஒரிஜினலான ஒரு இது பார்த்திங்கன்னா இவருதே அந்த முகம். மாமா வணக்கம். உங்களுக்கு இந்த கலிகாலத்தில் காசே தான் கடவுளப்பான்னு கூட சொன்னாலும் கூட பணம் கடைசி வரைக்கும் வராது. நாம் தேடி வைக்கிற புண்ணியமும் அந்த ஒரு தர்மம் தான் நம்ம தலைமுறையும் தாங்கி நிற்குங்கிற ஒரு உறுதி குறிக்கோளோடு நீங்கள் ஒரு 65 வருஷத்துக்கு மேலே தேநீர் விருந்தா டீ கடை நடத்திக்கிட்டு வரீங்க. அதுக்கு முதல்க நன்றியோடு இன்றைக்கி மக்களுக்கு சாப்பிட்ற டீ 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அதே மாதிரி பார்சல் 20 ரூபாயிலேருந்து ரொம்ப எளிமையாக கொடுக்குறீங்க. 20 ரூபாய்க்கு கேட்டாலும் 30 ரூபாய்க்கு கேட்டாலும் 40, மக்கள் விருப்பப்படியே கொடுக்குறீங்க. கோரிக்கையாக கட்டளையா இவ்வளோதான் டீ அப்படின்னு பார்சல் 40, 50, 80, 100லாம் சொல்ல மாட்டீங்க. இதனுடைய இந்த ஒரு தர்மமான ஒரு தொழிலை நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் இப்படி மக்களுக்கு இவ்வளோ சலுகையாக செய்கிறீங்க? உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? நீங்கள் 2 வார்த்தை திருவாய் மலர்ந்து சொல்லுங்கள். இது ஒரு நம்ம பாரம்பரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ விலைவாசியெல்லாம் கூடிடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாக கூட இருக்கட்டும். ஆஹா ஆஹா. அங்கே திருமல் கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு டீயப்பா கரெக்டு, ஒரு 20 ரூபாய்க்கு கூட பார்சல் தராரியா அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் தன்னிறைவோடு கொடுக்குறீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் என்ன இப்படி ஒரு ஆசைப்படாமல் கொடுக்குறீங்க? என்ன ஒரு கணக்கு? எல்லாமே இப்போ என் பிள்ளைய பூரா நல்லா இருக்குது. எனக்கு இப்போ இந்த மரமலை மாதிரி இந்த பிள்ளைய மாதிரி என் கூட அன்பாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஒரு மனித இயந்திரம் கிடையாது. வீட்டிலே உட்காந்தோம்னா அவங்க கூட நான் பேச முடியாது சார். அந்த ஆண்டவ முன்னேற்றத்தில் அந்த நாராயண பிள்ளைகளை பூரா நல்ல வழி காட்டிட்டாரு. இந்த அளவுக்கு நமக்கு வழி விட்டால் போதும். சூப்பர். ஒரு மனிதர் பாருங்கள், போதுமன்ற மனமே பொன் செய்யும் விருந்தாங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இன்றைக்கி நம்ம காசே பார்வையாக பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு கட்டுப்படி ஆகாது. ஆனால் இதுலேயும் நம்ம ஒரு தன்னிறைவை ஒரு பெரிய சொத்தாக மதிக்கிறாரு. அத்தகைய மனிதரை நம்ம போற்றி வாழ்த்துவோம். டீ காப்பி நீங்கள் சாப்பிட்றதோ பார்சலோ இந்த பாருங்க ஒரு அன்பு பரிமாணத்தை பார்த்தீங்களா? இதை தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்போதே கொஞ்சம் முந்தி சொன்னார், உங்களெல்லாம் பார்க்குறோம் ஒரு அன்போடு நம்ம அண்ணே மாறி பெரிய கணக்காப்பில் ராஜா ஒரு இந்த மாதிரி ஒரு சிரிச்சு குலுங்கக்கூடிய ஒரு புன்னகை மிக்க ஒரு தேநீர் விருந்து இந்த தேனி மாவட்டத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. கௌமாரி ஹோட்டல் ஓனர் நல்லா அன்பாக இருப்பார். ஆண்டி வீட்டில் எம்எல்ஏ சரவணை அவரே வாலியை தூக்கி சப்ளை எல்லாம் பண்ணுவார். ஹோட்டல் கடை வச்சு அதி விரைவில் நமக்கு ஹோட்டல் கடை புதுப்பொலிவுடன் சைவ உணவகம் திறப்புல நடக்க போகுது. அதோடு சேர்த்து இந்த ஒரு அன்பான பதிவு உங்கள் இந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் கரண்ட்டாக இல்லாமல் மனுஷனாக இருப்போம், மனிதநேயத்தோடு இருப்போம்ங்கிறத ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன். நன்றி அந்த வணக்கம்.